இடையில இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீக்ஷித் தொடக்கம். தீனதயாளன் ஏழைகளின் கருணை காட்டுபவர் என்று அர்த்தம். தீனநாத் ஏழைகளின் காக்கும் கடவுள் என்று பெயர். தீப்சங்கர் செல்வத்தின் விளக்கு என்று அர்த்தம். தீபக் புத்திசாலி என்று அர்த்தம். தேவ் கடவுள் தெய்வீகம். தேவகுமார் கடவுளின் மகன். தேவாஷ் கடவுளின் ஒரு பங்கு. தேவேந்திர தெய்வங்களின் தலைவன். தேவாதித்யா கடவுளின் மகன். தேவராஜன் தெய்வங்களின் ராஜா. தீபக்ராஜ் விளக்கு கதிர் என்று அர்த்தம். தேவயன் தெய்வீகத்திற்கான பயணம். தேவ்ஜித் தெய்வங்களின் வெற்றி. தேவக் தெய்வீகமானவர். தேவாஸ் தெய்வத்தின் பங்கை கொண்டவர் என்று பொருள். தேவர்ஷி தெய்வங்களுள் முனிவர். தீக்ஷின் புனிதப்படுத்தப்பட்டவர் என்று அர்த்தம். தேவ்னேஷ் தெய்வங்களின் தலைவன். தேவர்த் தெய்வத்தின் அர்த்தம். தேவேந்திரஜித் இந்திரனை வெற்றி கொண்டவர். தீனேஷ் ஏழைகளின் கடவுள். தேவ்ராஜ் தெய்வங்களின் ராஜா. தேவகிர்த் கடவுளின் படைப்பு. தேவராஜ் தெய்வங்களின் ராஜா. தேவன் தெய்வத்தை போன்று. தேவநாராயண் தெய்வீக நாராயணன். தேவேஸ்வர் எல்லா தெய்வங்களின் தலைவர் என்று பெயர். தேவர்ஸ் தெய்வீக முனிவர். தேவதாஸ் கடவுளின் அடிமை. தேவேஷ் தெய்வங்களின் தலைவர் என்று அர்த்தம். தேவதர்ஸ் புனிதமான காட்சி. தேவலேஷ் உயர்ந்த கடவுள் சிவன். தேவேந்திரன் தெய்வங்களின் ராஜா. தேவரூப் தெய்வீக உருவம். தேவந்தன் கடவுளின் மகிழ்ச்சி என்று அர்த்தம். தேவகாந்த் தெய்வீகமான விருப்பமானவர். தேவ்யதன் தேவர்களின் பேரணி என்று அர்த்தம். தேவித் கடவுளை போன்றவர் என்று அர்த்தம். தேவான்ஷ் கடவுளின் பங்கை கொண்டவர். தேவனந்த் கடவுளின் ஆனந்தம் என்று அர்த்தம். தேவதத்தா கடவுளின் பரிசு. தேவச்சந்திரன் தெய்வங்களின் நிலா. தேவநிரஞ்சன் புனிதமான தெய்வீக ஒளி என்று அர்த்தம்.